கர்த்தர் சொன்ன இடத்தை விட்டு நம்ம ஒரு காலம் போயிடக்கூடாது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் சொன்ன இடத்திலே இரு, கர்த்தர் சொன்ன இடத்திலே இரு, கர்த்தர் சொன்ன இடத்திலே அடங்கி இரு. ஆனா ஒரு காலம் உங்களுக்கு வரும், அவரே வெளியே கொண்டு போற காலம் வரும். அப்போ அவரே வெளியே கொண்டு போகிற காலத்துல நீங்க பயப்பட்டாலும் நீங்க முடியாதுன்னாலும் அவர் உங்களை பலப்படுத்திட்டே இருப்பாரு. மோசே 40 ஆண்டுகள் மீதியானுடைய தேசத்துல இருந்தார். அப்போ இந்த 40 ஆண்டு அவன் இருந்ததற்கு பிறகு இனி திரும்ப தான் போய் செய்வேன் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையை அவனால நம்ப முடியல. உடனே ஆண்டவர் சொல்றாரு, சரிப்பா நீ வார்த்தையை நம்பல, உன் கையில இருக்கிறது என்னன்னு கேட்டாரு. என் கையில கோல் இருக்குன்னா, சரி கோலை கீழே போடு அப்படின்றாரு. அந்த கோல் பாம்பா மாறுது. உடனே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. ஆனாலும் இன்னும் நம்பிக்கை வரல. சரி இனி அடுத்த அற்புதம், உன்னுடைய கையை மடியில போடுன்றாரு. மடியில போட்ட உடனே அந்த கை குஷ்டரோகமா மாறுது. திரும்ப மடியில போடுன்றாரு. திரும்ப மடியில போட்டு எடுக்கும் போது அது பழைய நிலைமைக்கு வருது. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இடத்துல நீங்க இருங்க. எப்ப வரைக்கும்னா அவரே உங்களுக்கான வழியை திறக்கிற வரைக்கும். திறப்பாரா? அவர் திறப்பாரா? கண்டிப்பா திறப்பாரு, நிச்சயமா திறப்பாரு. அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய பலனெல்லாம் போனது மாதிரி இருக்கும், உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் போனது மாதிரி இருக்கும். இனி நான் போய் என்ன பண்ண போறேன், இனி நான் செய்து என்ன பண்ண போறேன், வேண்டாம் அப்படின்னுவீங்க. ஆனா அப்பதான் கர்த்தர் ஒரு புது பலத்தை கொடுப்பாரு. பாருங்களேன், மோசையை கர்த்தர் தைரியப்படுத்தி 20 லட்சம் ஜனங்களுக்கு கர்த்தர் தலைவனாய் மாற்றினார். மோசே அப்பவே சோர்ந்து போயிட்டாரு. எப்போ? மோசே ஆண்டவரை அழைக்கிற அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடியே சோர்ந்து போயிட்டாரு. தன்னுடைய வாழ்க்கையில 40 ஆண்டு எகிப்துல, அடுத்த 40 ஆண்டு மீதியான் தேசத்துல, இந்த 80 வயசுலயே அவருடைய எல்லா நம்பிக்கையும் அவரை விட்டு போயிருச்சு. 80 வயசானதுக்கு அப்புறம் நான் இனி எத்தனை வருஷம் வாழ போறேன், நான் இனி என்ன பண்ண போறேன்? இதே கேள்வி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது கேட்டுட்டு இருக்கலாம். நீங்க உபாகமத்தை எடுத்து வாசிங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பாருங்களேன், நீங்கள் உபாகமம் கடைசி அதிகாரத்திற்கு வாருங்கள். உபாகமம் கடைசி அதிகாரத்துக்கு வாருங்க. நீங்கள் 34ஆம் அதிகாரத்திலே நீங்க வாங்க, 9வது வசனத்துல 10வது வசனத்துக்கு வாசிங்க. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறுகி போகவும் இல்லை. கரங்களை தட்டி இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய ஜனமே, தேவ பிள்ளையே, மகனே, மகளே, கர்த்தர் உன்னை பார்த்துதான் சொல்லுகிறார். நான் காத்திருந்து நான் அடங்கி இருந்து என் நாட்கள் வீணாய் போனது, என் பலன் வீணாய் போனது, என் சிந்தை வீணாய் போனது. இனி நான் என்ன செய்வேன்? இத்தனை நாள் இப்படி இருந்துட்டனே, இத்தனை நாள் இந்த இடத்துல அடிமையா கர்த்தர் வச்சாரு. என்ன கர்த்தர் நீ எழுப்பினா கூட என்னால ஒன்னும் செய்ய முடியாது, நான் எதையுமே பண்ண முடியாது, நான் எல்லாத்துலயும் தோற்று போனேன். என்னுடைய வயது போயிச்சு, என்னுடைய பலன் போயிச்சு, என் தைரியம் போயிச்சு, என்னுடைய அழகு போயிச்சு, நான் இனி என்ன பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். தேவன் உன்னை ஒரு இடத்திலே அமர பண்ணுவார், ஆனால் கர்த்தர் உட்கார செய்வான். ஆனால் சீக்கிரமாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி உன்னை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உன் பலன் திரும்ப வரும், உன் ஆசீர்வாதம் திரும்ப வரும், உன்னுடைய அழகு திரும்ப வரும். மோசையை போல கர்த்தர் உன்னை மிகப்பெரிய பலசாலியாய் கரங்களை தட்டும் போது அந்த புது பலன் கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் அந்த மனசுல அந்த தைரியத்தை தருவாராக. இயேசுவே,
இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகோதரனுக்கு சகோதரிக்கு அந்த பலன் வரட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலே தரித்திருக்கக்கூடிய கிருபை வருவதாக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மோசேயினுடைய கண்கள் இருளடையல்ல, அவனுடைய பலன் குறையவே இல்லையா? இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிற காலம் வரைக்கும் நான் அடங்கி இருந்தேன் பாஸ்டர், அமைதியா இருந்தேன். இப்ப என்ன பார்த்து நிறைய பேர் கேட்கிறாங்க, உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் நாளை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் வயசை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, உன் அழகை நீ வேஸ்ட் பண்ணிட்டியே, இத்தனை நாள் நீ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுன? அப்ப நான் நினைக்கிறேன், ஐயோ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்க கூடாதா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்க கூடாதா? உங்க மனசுல நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, ஆண்டவர் சொன்னதற்காக நீங்க அந்த இடத்துல அடங்கி இருப்பீர்களே. ஆனால் நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் அந்த இடத்துல இருந்து கொண்டு போகும்போது பழைய பலன் அல்ல, புது பலன் உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க பலவீனப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க அங்கிருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி போனா எப்படி செய்வீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தான் செய்வீங்க. இத்தனை 40 வருஷமும் தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல உழைச்சதுக்கு அப்புறம் அவனுடைய கண்ணு இருளடையவில்லையாமா, அவனுடைய பலன் குறுகி போகவே இல்லையாமா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். காலேப் 85 வயசுல 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுல அது இருக்கலாம். ஏன்னா காலேப் எப்படி வந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா மோசே எப்படி இருக்க முடியும்? ஏன் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில அதிக நாள் அவர் எதுல தான் செலவு பண்ணாருன்னா உபவாசத்திலே செலவு பண்ணாரு. ஆண்டவர் திடீர்னு மலைக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாரு, போயிட்டு 40 நாள் உட்காருவாரு. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம, எத்தனை 40 நாள். அந்த மாதிரி ஜனங்களை நியாயம் விசாரிக்க போனாருன்னா காலையில உட்கார்ந்தவர் நைட் தான் வருவாராம். அது வரைக்கும் ஜனங்கள் லைன்ல 25 லட்சம் பேருக்கு ஒரே ஒரு லீடர் அப்படின்னா எப்படி இருக்கும்? அவ எப்படி கஷ்டமா இருக்கும்? அப்போ இவ்வளவு ஹார்ட் ஒர்க்கு, ரொம்ப ஹார்டா வேலை பார்த்தவங்க. ஆனா 120 வயசுல அவர் மரிக்கும் போது கர்த்தர் தான் அவரை எடுத்துக்கொண்டாரே தவிர அவருடைய சரீர பலவீனத்தினால் அவர் என்ன பண்ணலைன்னா மரிக்கவே இல்லை. ஆண்டவர் மட்டும் உங்களை காத்திருக்க பண்ணினாருன்னா நான் நம்புறேன், நீங்க பலத்தை இழந்தீங்கன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் பலத்தை வச்சிருக்கிறார். உங்க பலன் குறுகி போகாது. என் நாளெல்லாம் போச்சுன்னெல்லாம் நீங்க நினைக்காதீங்க, தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் நம்மளை கொஞ்சம் இடத்துல வச்சிருக்கிறார்னா அது நம்மளை மிக அழகாய் புதுப்பிக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தாவே, நீர் சொல்லுகிற இடத்திலே இருப்பதற்கு எனக்கு பலன் தாரும். கையை உயர்த்தி கேட்கலாம். ஆண்டவர், நீங்க சொல்லுகிற வரை, நீங்க சொல்லுகிற இடத்தில் சொல்லுங்க. நீ சொல்லுகிற வரை, நீ சொல்லுகிற இடத்தில், சத்தமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீர் சொல்லுகிற வரை, நீர் சொல்லுகிற இடத்தில் நான் அமைதியாய் தரித்திருக்க, நான் அமர்ந்திருக்க, நான் பொறுமையா இருக்க, நான் சகித்து கொண்டிருக்க. இப்ப பலன் கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் பலன் தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களுக்கு பலன் தருகிறார். நீங்க மேலை நாடுகளிலே உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் பிடிக்காத இடத்துல வேலை செய்து கொண்டு இந்த சத்தத்தை கேட்கலாம். நீங்கள் பிடிக்காத ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இந்த சத்தத்தை கேட்கலாம். ஏன் ஆண்டவரே என்னை இங்கே கொண்டு வந்தீர்? ஏன் ஆண்டவரே இங்கே என்னை வைத்திருக்கிறீர்? என்னை எதற்காக இந்த இடத்துல கொண்டு வந்தீர்? நான் என்ன செய்தேன்? இந்த இடம் எனக்கு பிடிக்கல, இந்த இடம் எனக்கு வேண்டாம், இந்த இடத்துல வருவேன்னு நான் நினைக்கல, இந்த இடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நான் வளர்ந்த வளர்ப்புக்கு, நான் இடத்திற்கு இந்த இடம் என்னத்துக்கு எனக்கு? ஏன் கர்த்தர் இந்த இடத்துல என்னை கொண்டு வந்தார்னு நினைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், வெகு சீக்கிரத்திலே நீ இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றும் போது உன்னுடைய பலன் ஒன்று கூட குறையாது. மோசேக்கு 120 வயதிலே இருந்த அதே பலன் ஹல்லேலூயா உங்களுக்கும் உண்டாகும். கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுப்பார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். நன்றியப்பா, நன்றியப்பா. கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுக்கும் போது பலவீனம் உள்ளவர்களாய் அல்ல, பலன் உள்ளவர்களாய் அந்த இடத்திலிருந்து வெளியே போகும்போது பலவீனனாய் நீ போவதில்லை, பலத்தோடு போவாய். நீ கற்றுக்கொண்டு போவாய். நீ எதையும் சமாளிக்க கூடிய கிருபை அந்த இடத்திலே உங்களுக்கு உண்டாகும். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை எடுக்கும் போது தலைவனாய்த்தான் கர்த்தர் எடுப்பார், உங்களை தலைவியாய் தான் எடுப்பார். ஹல்லேலூயா. உங்க கரத்திலேயே இருப்பதற்கு
எனக்கு பலன் தாரும். ஆமென்.